இப்போ பேசுகிறாங்க அரசியல் விமர்சகர், இளம் ஒரு அரசியலுடைய பார்வை கொண்டவர் ஓம் பிரகாஷ் சார். வாங்க ஓம் பிரகாஷ் சார். இப்போது ஹிந்து மதத்துக்குள்ளே பல மடங்கள் இருக்குது. சிருங்கேரி மடம் இருக்குது, காஞ்சி மடம் இருக்கிறது, அதே மாதிரி ராமலிங்க சுவாமிகளுக்குள்ள அந்த இது இருக்கிறது. அப்புறம் நம்முடைய சைவ மடங்கள் நிறைய இருக்கிற ஆதீன கர்த்தாக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்தந்த மடங்களே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேயும் அதே மாதிரி தான், பஸ்வந்தா அந்த சமூகத்திற்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்து மதத்திலே இன்னொரு சமூகம் மதம் பார்க்க ஆதின இதை பார்த்தீங்கன்னா முதலியார் இருக்கிறதா நியமிக்கிறாங்க, சைவ புள்ளமார் இருக்காங்க, இப்படி தான் இருக்குது. காஞ்சி மடத்தில் பிராமணர்கள் மட்டும்தான் இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ப்ராப்பர்ட்டியை தானம் செய்கிறாங்க. வக்குபுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நாங்கள் பார்த்தா, வக்குபு என்று இறை வழியில் தானம் செய்வது. அந்த ப்ராப்பர்ட்டி முஸ்லீம்களுக்கு உரியது தான். அதில் கொண்டு போய் கலெக்டரை கொண்டு வச்சு அந்த சொத்தை விற்கிறதுலாம் என்ன ஒரு நியாயம் அப்படின்ற கேள்வியை எல்லாரும் எழுப்புறாங்க. நீங்கள் சட்ட திருத்தலாம் கொண்டு வாங்க, அது தப்பில்லை, அது உங்களுக்கு ரைட் இருக்குது. இந்தியாவுடைய குடியாட்சியில் மத்திய அரசு மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாமே அரசுக்குரியதான், வக்குப்பும் அரசுக்குரியதான். ஆனால் அந்த இஸ்லாமியர்களுடைய இதை நியமிக்கிறத எப்படி கொண்டு வரீங்க? இந்து மதத்துக்குள்ளே ஒரு சாதி நியமித்த மதத்தில் இன்னொரு சாதி போக முடியாது. அப்போ இது எப்படின்னு கேள்வி வருது. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல நீங்கள் மடம் சொத்து பேசுனால இதை நான் கம்பேர் பண்ணி சொல்ல ஒரு 2 நிமிஷத்துல. மடம் சொத்து, இந்து கோவில் சொத்து 2 இருக்கு. நீங்கள் இதே தமிழ்நாட்டில் மடம் சொத்துனா அந்த ஒரு மடத்தில் இருக்க நிர்வாகியோ இல்லை அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவோ எழுதி கொடுக்குற சொத்து மடம் சொத்து. அந்த கோவிலுக்கோ இல்லை அந்த மடத்துக்கு சொந்தமான சொத்து. ஆனால் இந்து கோவிலுக்குன்னு ஒரு சொத்து இருக்கு, அது தமிழகம் ஃபுல்லாக இருக்கு. அந்த சொத்துல மடம் சார்ந்த நபர் போக முடியாது, இவங்களும் அதில் வர முடியாது. ஆனா இந்த இந்து கோவிலுக்கான மொத்த சொத்துமே தமிழக அரசு அறநிலைத்துறை தான் மொத்தமா நிர்வகிக்கும். அதாவது இந்து அறங்காவலர் குழு அந்த மாதிரி ஒரு குழு போட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எப்படி நிர்வாகம். மடத்தை தனியே பிரிச்சிரும், அறங்காவலர் குழு மொத்த சொத்துகள். சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி மடமோ இந்து கோவில் சொத்தும் எல்லாமே ஒன்னா வந்து எப்படி வஃப் போர்டு இருக்கோ, அதுமாதிரி இந்து மக்கள் எப்படி கிறிஸ்துவ வழிபாடுத்தலங்கள் வந்து ஒரு நல்ல கிறிஸ்துவ நிர்வாகம் பண்றாரோ, இஸ்லாமிய வழிபாடுத்தலத்தை ஒரு நல்ல இஸ்லாமிய வழிபாடு பண்றாரோ, வழி நடத்துறாரோ, அதுமாரி ஒரு ஹிந்து மக்களுக்கு ஹிந்து கோவிலுக்கான சொத்துக்களை ஒரு நல்ல ஹிந்து வந்து நிர்வாகம் பண்ணலாம். ஆனா அப்படி பண்ண விடலை. ஓகேங்களா? ஹிந்து கோவில் மொத்த சொத்துமே ஒரு கவர்மெண்ட் தான், நம்ம கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அடுத்து அறநிலையத்துறை. ஆனா அந்த பியூரோக்ரசி ஹிந்து அதிகாரி தான். இருங்க, ஹிந்து அதிகாரி அதுக்கு அடுத்து வரேன். நீங்க சொன்ன பாயிண்ட் அடுத்து வரேன். அடுத்து அயோத்தி கோவில். இந்த நீங்க क्वेश्चन வந்து இதுல அயோத்தி கோவில்ல வந்து அயோத்தி கோவில் குழுல ஒரு இஸ்லாமிய போய் சேர்க்க முடியுமான்னு கேட்டீங்க. ஓகேங்க, நல்ல கேள்வி. நான் கேட்கல, காங்கிரஸ் கேக்குது, எல்லாரும் கேக்குறாங்க. குருவாயூர் கோவில்ல சேர்க்க முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க, நிறைய பேர் இந்த குழப்பம் இருக்கு, அது கிளாரிஃபை பண்ணி ஆகணும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வஃப் போர்டில் எத்தனை அந்த திருத்தத்தில் வந்து வழிபாடு முறைக்கும், அது இஸ்லாம் சமுதாய சேர்ந்த சகோதரர்கள் இப்படிதான் வழிபாடு பண்ணணும், இப்படிதான் வழி நடத்தணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. வஃப் போர்டு திருத்த சட்டம் வந்து அந்த சொத்துக்களுக்கு மட்டும்தான் பேசுதே தவிர ஒரு இஸ்லாமிய சகோதரர் இப்படிதான் வழிபடணும், இந்த நேரத்துல தான் வழிபடணும் எதுவுமே சொல்லப்படல. அது நீங்க வழிபாடுக்கும் அதுதான் இல்ல அப்படி சொல்லவும் கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. இந்து அறங்காவலர் குழுங்கிறது வந்து அது ஒரு ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு த ஹிந்து உடைய ப்ராப்பர்ட்டி கூட தான். இதுல வந்து இந்த இந்த வக்குபு இதுலயும் மசூதிகளும் அந்த சொத்துல இருக்கு. அவ்வளவு மசூதிகளும் அவ்வளவு மதரசாக்களும் இருக்கு. நல்லா கவனிங்க, மசூதிகளும் இருக்கிறது, மதரசாக்களும் இருக்கிறது, இறந்தவர்களுடைய உடல்களை அடக்கம் செய்கிற புதைகுழிகளும் அங்கே இருக்கின்றது, அனாதைகளும் நிலையங்களும் எல்லாமே இருக்கிறது. அப்படி இருக்கிற மொத்தமா கவர்மெண்ட் தான் நாங்க போயிட்டு மொத்தமா நிர்வாகம் பண்ணுவோம்னு சொல்லல. அந்த இருக்க இடத்துல ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ் போட்டு நீங்க நிர்வாகம் பண்ணுவோம், அது கூட இருந்து வழி பாப்பாரு, அது எல்லாத்தையும் நோட் பண்ணுவார் தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க சொல்ற முன்னாடி கேள்விக்கு அது ஒரே ஆன்சர். பிரகாஷ் நான் சொல்றேன். இப்போ ஹிந்து ஹார்ட்கோர் நம்ம ஓபனா பேசுறோம். பாரதிய ஜனதாவுடைய ஹிந்து ஹார்ட்கோர் ஸ்டேட் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துல ஏராளமான டிஸ்பியூட் இருக்கு, ஏராளமான ரைட்ஸ் நடந்து கொண்டு தான் இருக்கு, கலவரங்கள். இங்க ஒரு ஹிந்துவுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் பிரச்சனை வரும்போது மாவட்ட கலெக்டர் முடிவெடுக்க போகிறார். மாவட்ட கலெக்டர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க? மாநில அரசு தான் அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. அப்படி அப்பாயின்ட் பண்ணக்கூடிய மாவட்ட கலெக்டர் யாருக்கு ஃபேவரா எடுக்க போவார்? அப்படி ஒரு சந்தேகம் வருது இல்ல. ஒரு முஸ்லீம் சொத்துல இந்துக்கும் ஒருத்தருக்கும் டிஸ்பியூட் வருகின்ற போது ஏன்னா இந்த முக்கியமா இந்த திருப்பி சொல்றேன்னா கூட இது முக்கியமா மக்களுக்கு தெரியும். திருச்செந்தூர் கோவில் குழுல இல்ல அயோத்தி கோவில் குழு வந்து ஒரு இஸ்லாமிய ஆட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி திருச்செந்தூர் கோவில்ல ஒரு நகர்ந்த நிகழ்வை நான் சொல்ல விரும்புறேன். அங்க என்னன்னா ஒரு இஸ்லாமிய சேர்ந்த நபர் வந்து அகலாய்வு பணிக்கு போறாரு. அப்ப வந்து அதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. அதுக்கு வந்து திரு சந்துரு அவர்கள், நீதிபதி சந்துரு அவர்கள் சாட்சி, அவர் வந்து நீங்க உள்ள போலாம், நீங்க பண்ணலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து அரபிக் படிக்கிறதுலயும் சரி, அந்த
பழைய லாங்குவேஜான தமிழ்ல கல்வெட்டுகள் படிக்கிறதுலையும் சரி சான்ஸ்கிரிட் படிக்கலாம் ஒரு முன்மாடியா இருந்திருக்காரு. அதனால போறேன்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து வழிபாடுல இந்த வக்ஃப் போர்டுக்கும் சுத்தமா எதுவுமே இன்டர்ஃபியரே ஆகல. இதுதான் முக்கியமான பாயிண்ட், எல்லாருக்கும் தெரிய வேண்டிய பாயிண்ட். அதுக்கப்புறமா இது வந்து கோவில் சொத்துன்னு சொல்றாங்க. தப்பு. வக்ஃப் போர்டோட சொத்தை தான் மட்டும் தான் இங்க கண்காணிக்கிறாங்க. ஓகேங்களா? இங்க வந்து பள்ளிவாசல் வக்ஃப் போர்டு சொத்து கிடையாது. வக்ஃப் போர்டு வச்சு வக்ஃப் போர்டு எது கொடுக்குறாங்க? இஸ்லாமிய சமுதாய நண்பர்கள் ஒரே நிமிஷம் நான் முடிச்சேன். இல்ல உங்களுக்கு கிளாரிட்டிக்கு நீங்க புரிஞ்சிக்காம பேசுறீங்க. சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். இப்ப நான் ஒரு இடத்தை வக்ஃப் பண்றேங்க, தானம் பண்றேன், அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டுறாங்க. ஆமா. அப்ப அந்த பள்ளிவாசலும் சேர்ந்து தானே வக்ஃப் இடம். பள்ளிவாசல் வக்ஃப் இடத்துல வருது. கரெக்ட். உங்களுக்கு புரியணும். அந்த இடம்னா பள்ளிவாசலே நான் கட்டி கொடுக்குறேன். ஆமா, அதுக்காக கொடுக்குறாங்க. இல்ல பள்ளிவாசலே நான் கட்டி கொடுக்குறேன் என்னுடைய சொந்த இடத்துல, அதை வக்ஃப் செய்யறேன், தானம் பண்றேன், எனக்கு சொந்தம் இல்ல. அப்ப அந்த வக்ஃப் போர்டுக்கு கீழே வருது. வக்ஃப் இன்னொன்னு சொன்னீங்க, வக்ஃப் போர்டுக்கு தனியார் இல்ல, வக்ஃப் போர்டு என்பது அரசு நிறுவனம் தான், அதையும் புரிஞ்சுக்கங்க. அப்ப ஒரு தானம் பண்ண இடத்த அரசு தான் நிர்வாகம் பண்ணுது, வக்ஃப் போர்டு தான் நிர்வாகம் பண்ணுது. எப்படி நீங்க ஒரு கோயிலை கட்டி கொடுத்தா ஒரு அறங்காவலர் குழு நியமிக்கிறீங்களோ, அதுல எப்படி வந்து இந்து சமய நம்பிக்கையுடையவர்கள் அறங்காவலராக இருக்காங்களோ, அது மாதிரி அந்த மசூதியை நிர்வாகம் செய்கிறவர்கள் இஸ்லாமியர்களா இருக்காங்க. இதுல என்ன தவறு நீங்க பாக்குறீங்க? பிரச்சனை உங்களுக்கு. சரி, இப்போ நான் ஓம் பிரகாஷ்ட்ட கேக்குறேன். செக்ஷன் 2 செக்ஷன் 32 நல்லா படிச்சிட்டு தான் இருக்கேன். 50 51 53 இந்த பயன்பாடுல எல்லாவற்றையும் தெளிவா சொல்லுது. சட்ட பயன்பாடு, அதிகாரங்கள், முத்தவழியுடைய கடமைகள், வாரிய அனுமதியின்றி வக்ஃப் சொத்தை வந்து அந்நியப்படுத்த செயல்பாடு, இதெல்லாம் எல்லாம் வருது. அது பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட் என்னச்சுன்னா, வக்ஃப் வாரிய சொத்துக்களை கணவன் இழந்த விதவைகள், குழந்தைகள், அனாதைகள் பயன்படுத்த சுயாதீனம் உள்ளது என்று சட்டத்திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, அரசு நினைச்சா எடுத்துக்கிடலாம். சுயாதீன உரிமை யாருக்கு இருக்கிறது? மாவட்ட கலெக்டருக்கு இருக்கிறது. அது அடுத்து வருது பாருங்க. ஆளும் அரசுகளுக்கு முழு உரிமை உள்ளபடி திருத்தம் கொண்டு வரப்பட்டது. எப்படின்னா, மாவட்ட கலெக்டர் கூறியபடி உரிமை கோரும் பட்சத்தில் இனி அது அரசு சொத்தாக மாற்றப்படும். மாவட்ட கலெக்டர் பிரச்சனை வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது இந்த கலெக்டர் வந்து உள்ள வந்து ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருதுன்னா மாவட்ட கலெக்டர் அப்படி பிரச்சனை வரும்போது மாவட்ட கலெக்டர் முன்பதிவு கொடுக்கிறது வக்ஃப் போர்டு கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா இல்ல அந்த இடத்தை வக்ஃப் போர்டு ஸ்ட்ரைட்டா வந்து இன்னொருத்தர் கொடுக்க போறதுன்னு கலெக்டர் சொல்ல போறது. கலெக்டர் அந்த மாதிரி பண்ணனும் அவசியமே கிடையாது. கலெக்டர் தான் பண்ணுவாருன்னு இருக்க. நீங்க படிங்களா? நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க வழக்கறிஞரா? வழக்கறிஞர் அந்த டிராஃப்ட் நீங்க படிக்காம எப்படி பேசுறீங்க? இல்ல, இந்த வக்ஃப் போர்டுக்கும் ஸ்ட்ரைட்டா வந்து கொடுக்கணும்னு சொல்லவே கிடையாது. செக்ஷன் 2 செக்ஷன் 32 செக்ஷன் 50 செக்ஷன் 51 செக்ஷன் 53 I have a authenticity evidence here. I put it here. You go and search, you can get a idea. அதான் சார், கலெக்டர் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறது அப்ப இந்த பிரச்சனை வருதோ, அப்ப அந்த பிரச்சனை வரட்ல வக்ஃப் போர்டு எடுத்து காட்டலாமே டாக்குமெண்ட்ஸ். அதுதானே ஒரு ஸ்டேட்ல அங்க உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்காரு, நீங்க இருக்காரு, எனக்கு சட்டம் தெரியாது. நான் படிச்ச மாதிரி கிராமத்துக்கார தப்பா பேசுறாங்க, வழக்கறிஞர் தப்பா பேசலாம். ஐயா சொல்லுங்க. இல்ல, தப்பா பேசல, நான் சொல்ல வரல. சரி, இதுதான் சொல்ல வரல. அதே இன்னொரு விஷயம், சர்ச்சார் கமிட்டி 2006 எடுத்துட்டு வந்ததா இப்ப நிறைவேற்றிருக்காங்க. சரிங்களா? மன்மோகன் சிங் ஆட்சியில் எடுத்துட்டு வந்த சர்ச்சார் கமிட்டி தான் இப்ப அதே சொல்லுங்க. தவறான பதில். இல்ல தவறா திருப்பி சொல்றீங்க. ஒரு நிமிஷம், தவறா சொல்றீங்க. நீங்க சர்ச்சார் கமிஷன் கொடுத்த அறிக்கையை வைத்து தான் மன்மோகன் சிங் அவர்கள் 2013ல ஒரு ஜேபிசி போட்டு சர்ச்சார் கமிஷன் பரிந்துரை செய்யப்பட்ட விஷயத்தை அங்க வந்து அமெண்ட்மென்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அதன் அடிப்படையில் தான் இங்க பாருங்க, நீங்க தவறா திருப்பி பதிவு நம்ம தவறா பண்றாங்க. இல்ல இந்த மாத்தப்படணும்ல. சர்ச்சார் கமிஷன் கொடுத்ததை வைத்து தான் 2013ல அமெண்ட்மென்ட் கொடுத்துட்டாங்க. சர்ச்சார் கமிஷன் முறைகேடு நடந்துச்சு சொன்னாங்க. சொல்லுங்க, என்ன முறைகேடு? அதுக்கு என்ன முறைகேடு? 97ல மேற்கு வங்காளத்துல இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி அதை எடுத்து தான் இந்த ரஹ்மான் கான் தலைமையில ஒரு ஜேபிசி கமிட்டி போட்டு நாடு முழுவதும் பயணப்பட்டு அந்த திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த திருத்தமே போதுமானது. என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்க? கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகாம எந்த திருத்தமும் இல்ல. அதே வக்ஃப் போர்டு கமிட்டி வந்து கமிட்டியை பார்த்துட்டோம் அப்படின்றாங்க. சார், நீங்க வக்ஃப் போர்டு சொத்துக்களை கைப்பற்றினால் 2 வருடம் சிறை. நிறைவா வக்ஃப் போர்டு இந்த திருத்தம் என்று எதுக்கு எடுத்து வந்திருக்காங்க? இந்த சொத்துக்கள் நிர்வாகம், அரசோட நிர்வாகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்திருக்காங்க. தவிர இது வேற எந்த இஷ்யூவும் கிடையாது. எப்படி சிஏ எடுத்து பிரச்சனை வந்ததோ, இது ஆர்டிகல் 370 எடுத்தப்போ ஒரு பிரச்சனை வந்ததோ, அதே மாதிரி இதை வச்சு பெருசா அரசியல் பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. யார் பண்றா? எதிர்க்கட்சிகள். கண்டிப்பா எதிர்க்கட்சி. ஆளுங்கட்சி சம்பந்தம் இல்ல, கொண்டு வர இல்ல இவங்க எடுத்துக்க எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பால்ங்கிறது எம்பி, பிஜேபி எம்பி, நீங்க எதிர்க்கட்சி சொல்றீங்க. எதிர்கட்சிகள் பெரிய பூமன் ஆக்கி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதனால இஸ்லாமிய வாக்குகளை வந்து பிஜேபி போகணும் தடுத்துடலாம் அப்படின்னு ஒரு இது இருக்காங்க. இப்ப 2 நாள் முன்னாடி 82 இஸ்லாமியர்கள் குஜராத்ல ஜெயிக்கிறாங்க. பிஜேபியில ஜெயிக்கிறாங்க 82 இஸ்லாமியர்கள். காங்கிரஸ்ல ஜெயிக்கல. சரிங்களா? அந்த மாதிரி இஸ்லாமிய வாக்கு பார்லிமெண்ட்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க.
அப்படி நீங்க கணக்கு பண்ணி பார்த்தா BJP ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அப்படி நீங்க கணக்கு பண்ணி ஒரு MP சொல்லுங்க. எம்பிலயும் பாத்தீங்கன்னா அதிகமா எஸ்சி எஸ்டி பிரிவு ஒரு அதிகமா MP கூட பொறுத்து கிடையாதுங்க. இல்ல எஸ்சி ஒரு முஸ்லீம் MP கூட ஒரே ஒருத்தர் சொல்லுங்க. எஸ்சி எஸ்டி பீப்புள் அதிகமா பிஜேபில ஒரு அவங்க மினிஸ்டர் கொடுத்திருக்காங்க. கேட்டது ஒரு Right, முஸ்லீம் right, MP right. இருக்காங்களான்னு கேட்டாங்க. நேயர்களே, இன்னைக்கு நம்ம முஸ்லீம் வக்ஃப் இருப்பாங்க, வாரிய- கண்டிப்பா. இல்ல, 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 list ஒருத்தர் கூட கிடையாது. இல்ல, ஒருத்தர் கூட ஐயா கிடையாது. பரவாயில்ல விடுங்க.